அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அகிலங்களை படைத்த, நம்மை உயிருடன் வைத்திருக்கிற, நம் இதயங்களில் ஈமான் எனும் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் மனிதகுலத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட நம் உயிரின் உயிரான நபிகள் நாயகம் முஹம்மது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்கும் இறுதிவரை அவர்களை பின்பற்றும் நம்மனைவருக்கும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்முள் ஒவ்வொருவரும் நேர்மையாக சிந்தித்து பார்ப்போம். செல்வம் தேடி ஓடுகிறோம், நிம்மதி தேடி தவிக்கிறோம். உறவுகள் இருக்கின்றன, ஆனால் அமைதி இல்லை. வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் பரகத் இல்லை. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு குறைவாக கொடுத்தாரா? இல்லை, நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டோமா என்பதே உண்மையான கேள்வி. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று. ஆனால் இன்று நாம் அல்லாஹ்வை எப்போது நினைக்கிறோம்? பிரச்சனை வந்தாலா? கஷ்டம் வந்தாலா? அல்லது எல்லாம் முடிந்த பிறகா? அன்பர்களே, நபி அவர்களின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவர்கள் அரசன் இல்லை, பெரிய அரண்மனையில் வாழவில்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி இன்றைய உலகின் எந்த கோடீஸ்வரனிடமும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நபி அவர்களின் இதயம் அல்லாஹுடன் இணைந்திருந்தது. ஒரு மனிதன் அல்லாஹுடன் இணைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சீராகிவிடும். அவனுடைய கண்ணீர் துஆவாக மாறிவிடும். அவனுடைய சோதனை சுவர்க்கத்திற்கு வழியாகிவிடும். நாம் இன்று நினைக்கிறோம், எனக்கு குழந்தை இல்லை, வியாபாரம் சரியில்லை, கடன் தொல்லை அதிகம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று. அன்பர்களே, இதெல்லாம் தண்டனை இல்லை, இவை சோதனை. அல்லாஹ் நேசிக்கும் அடியார்களை சோதிப்பான். நபிகள் சோதிக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் தோற்றார்களா? இல்லை, அல்லாஹ்வை பிடித்து கொண்டார்கள். நபி அவர்கள் மிகவும் அதிகமாக ஓதிய ஒரு துஆ இருக்கிறது. இந்த துஆவை வாழ்க்கையில் பிடித்து கொண்டால் இதயம் அமைதியாகும், வழி தெளிவாகும். اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி கொடு, எனக்கு தக்வா கொடு, எனக்கு தூய்மை கொடு, எனக்கு போதுமான மனநிறைவு கொடு. அன்பர்களே, கவனியுங்கள், இந்த துஆவில் அதிக செல்வம் கேட்கப்படவில்லை, போதுமான மனநிறைவு கேட்கப்படுகிறது. ஏனெனில் மனநிறைவு இருந்தால் சிறிதும் பெரிதாகத் தோன்றும். அமைதி இருந்தால் வறுமையும் சுவர்க்கமாகத் தோன்றும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதது செல்வமல்ல, இல்லாதது பரகத். பரகத் எப்போது வரும்? அல்லாஹ்வை நம்பும் போது வரும். ஹலால் வழியில் நடக்கும் போது வரும். துஆவை ஆயுதமாக மாற்றும் போது வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், துஆ என்பது இபாதத்தின் மையம் என்று. அப்படியென்றால் நாம் துஆ செய்யாமல் இருந்தால் நாம் அல்லாஹ்விடம் இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பர்களே, இன்றே முடிவு எடுப்போம், என்ன நடந்தாலும் அல்லாஹ்வை விட்டுவிட மாட்டேன் என்று. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொழுகையை விட்டுவிட மாட்டேன் என்று. எவ்வளவு தாமதம் வந்தாலும் நம்பிக்கையை விட மாட்டேன் என்று. ஏனெனில் அல்லாஹ் ஒருபோதும் தாமதிப்பவன் இல்லை, அவன் சரியான நேரத்தில் கொடுப்பவன். இன்றைய இந்த உரை உங்களின் இதயத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் இது நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நசீகத்தை பிறரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் லைக் செய்யுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்றால் ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் நம்மனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. நம்முடைய சோதனைகளை சுவர்க்கத்தின் கதவுகளாக மாற்றுவானாக. நம் இதயங்களை ஈமானில் உறுதியாக வைத்துவானாக. வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.